இந்தியாவிலே மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸில் ஒன்றான கொர்சியாங் டபுள்ஸ் பற்றினா இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த ஹாரர் ஸ்டோரிஸ்லாம் விரும்பி பார்க்குறாங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெஸ்ட் பெங்காலில் டார்ஜிலிங் ஒரு ஹைக்கிங் பிளேஸ் இருக்கு, ஒரு சுற்றுலாத்தலம். அங்கிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற கொர்சியாங் நகரத்துல சுமார் 42,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வராங்க. இது 1458 மீட்டர் உயரத்துல இருக்கணும். அங்க அவ்வளவு அழகான பூந்தோட்டங்களும் பசுமையான காடுகளும் இனிமையான காற்றும் சூரிய வெளிச்சம் கிரவுண்ட்ல படாத அளவுக்கு அவ்வளவு அடர்த்தியான காடுகளும் பகலில கூட பயங்கரமா இருக்கணும். பார்க்க அவ்வளவு ஆச்சரியமூட்டும் விதமா இருக்கணும்னு சொல்றாங்க. உலகினாலே ஆபத்து தான்ன்ற மாதிரி டவுல்ஸ் மெயின் ரோட்ல இருந்து ரைட் ஹேண்ட் சைட்ல போனா டெத் ரோடு, அதாவது மரண சாலை ஒரு ரோடு வருமா. அந்த ரோட்ல மன உறுதி இல்லாத யாராவது அந்த ரோட்ல போனாங்கன்னா மரணத்தை தேடி அவங்களா போறதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. கரெக்டா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல ஒரு 15 ஃபேமிலிஸ் தான் மொத்தமாவே இருக்காங்க. ஒரு 100 பீப்புள்ஸ் தான் இருப்பாங்க. அதுல ஒரு அழகான குடும்பம், ஒரு மரம் வெட்டியும் அவங்க பையனை 2 பேர் வாழ்ந்து வராங்க. எப்பவுமே ஒரு மரம் வெட்டுவாரு, போவாரு, வருவாரு. அவன் பையன் வீட்டுல தான் இருப்பான். ஒரு நாள் என்ன பண்றாரு, அவன் பையனை கூட்டின்னு போறாரு. அவங்க ஊர் மக்கள் எல்லாம் வழி அனுப்பி வைக்கிறாங்க. சரி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. போறவரு சாயந்தரம் ஆயிடுச்சு, திருப்பி வர அந்த ஊர் மக்கள் வெயிட் பண்ணி பாக்குறாங்க, என்ன வருதுன்ட்டு. சாயந்தரம் நைட்டு மறுநாள் விரிஞ்சிச்சு. அந்த ஊர் மக்கள்லாம் வெயிட் பண்ணி பார்த்து இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருந்த வேலைக்கு சைட்டா நம்ம உள்ள போய் பார்த்துடலாம். சைட்டா ஊர் மக்கள்லாம் கிளம்பி காட்டு உள்ள போறாங்க. காடு உள்ள போறாங்க. காட்டு உள்ள போய் பார்த்ததுமே அங்க பார்த்தா ஒரு புல் ரத்த வெள்ளத்துல ஒரு மரவெட்டத்துக்கு போன கோடாரியில ஃபுல்லா ரத்தம், புல் ரத்த வெள்ளத்துல பத்துன்னு இருக்காரு. ஒரு மயக்கத்துல இருக்காரு போல, புல் மயக்கத்துல பத்துன்னு இருக்காரு. போய் பாக்குறாங்க. பார்த்து எழுப்பி கேட்கறாங்க. பார்த்தா ஒரு மட்டை கை காட்டுறாரு. அங்க பார்த்தா அவன் பையன் தலை மட்டும் தனியா இருக்கு போல, ரத்தத்துல புல் ரத்தத்துல அவன் பையன் தலை மட்டும் தனியா இருக்கு. அந்த மட்டை கை காட்டி ஏதோ சொல்றாரு. அந்த ஊர் மக்கள் யாருமே கவனிக்கல. அந்த மரத்துல ஏதோ இருக்குன்னு சொல்ல வர்றாரு. ஊர் மக்கள் கவனிக்கல. சரின்ட்டு அந்த ஊர் மக்கள்லாம் அவரை வீட்டுக்கு கூட்டின்னு போயிட்டாங்க. இதுல எந்த ஒரு தலையில்லாத சின்ன பையன் அந்த காட்டுக்குள்ள சுத்துறானோ அந்த சின்ன பையனை பாக்குற யாரும் உயிரோட இருக்க மாட்டாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் சொல்றாங்க, நைட்டான பயங்கரமான சவுண்ட் எல்லாம் அந்த காட்டுக்குள்ள கேட்கணும், யாரோ ஹெல்த்தி ஆக்கிற மாதிரியான சவுண்ட் எல்லாம் கேட்கணும். அந்த சைட்ல யாருமே நைட் டைம்ல போக மாட்டாங்கன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாமே சொல்றாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.